இன்னைக்கு டிடி குக்கர்ஸ்ல இருந்து கன்னியாகுமரி ஸ்டைல்ல சாம்பார் எப்படி பண்றோம்னு டிடி குக்கர் சொல்லி தராங்க நமக்கு. இப்போ அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்காங்க, பெருங்காயம் ஆட் பண்ண போறோம், பட்டை மிளகாய் ஆட் பண்ண போறோம், உளுந்தம் பருப்பு ஆட் பண்றோம். அடுத்து நம்ம கடுகு ஆட் பண்ண போறோம். கருவேப்பிலை ஆட் பண்றோம். இப்ப கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறியும் ஆட் பண்றோம். என்னென்ன காய்கறினா பீன்ஸ், கத்தரிக்காய், முருங்கைக்காய், கேரட், புடலங்காய், அவரைக்காய், பூசணிக்காய், குடமிளகாய். காய்கறி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சள் போடுறோம். இப்போ வேக வச்ச துவரம் பருப்பு தண்ணியை ஊத்துறோம். அடுத்து தக்காளி ஆட் பண்ண போறோம். மிளகுத்தூள் ஆட் பண்றோம். ஜீரக பொடி. அடுத்து சாம்பார் பொடி ஆட் பண்ண போறோம். நம்ம 1500 1.5 கிலோ பேபி சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவோம். நீ அந்த மல்லி பொடி போட போறோம். இப்ப வத்தல் பொடி போட போறோம். அடுத்து கல்லுப்பு, கொத்தமல்லி ஆட் பண்றோம். அவ்வளவு இல்ல, அவ்வளவு. கருவேப்பிலை ஆட் பண்றோம். ஃபைனலாட்டு வெந்தய பொடி. அடுத்து வெந்தய பொடி ஆட் பண்றோம். தேவைப்படாது உங்களுக்கு வீரம். அதுல ஒரு ரசம் எடுத்தாச்சா கொஞ்சம் சூடாருன உடனே புளி தண்ணி நம்ம ஆட் பண்றோம் சாம்பாருக்கு. போதும். கன்னியாகுமரி ஸ்டைல்ல சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. இந்த சாம்பாரை நம்ம டிடி குக்கர்ஸ் தான் நமக்கு பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த டிடி குக்கர்ஸ் கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பக்கத்துலாம் இவங்க சிறந்த முறையில் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கும் கன்னியாகுமரி ஸ்டைல்ல வெட்டிங் ஆர்டர், கோவில் ஆர்டர், பர்த்டே ஆர்டர் இதெல்லாம் உங்களுக்கு கன்னியாகுமரி ஸ்டைல்ல செய்யணும்னா நம்ம டிடி குக்கர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அவங்க சிறந்த முறையில் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டா புக் பண்ணிக்கோங்க. நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாரை ஃபைனலா நெய் ஊற்றி மூடி வச்சிருவோம். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.